திருச்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த அருள்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, கட்சியினுடைய பொறுப்பு போடுறாங்க இல்லையா, 10 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. திராவிட கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாக நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்ற ஒரு விமர்சனம் அந்த டைம்லேயே வந்துச்சு. புஷியானந்த் அஜித் ஆக்னலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கட்சி கட்டுப்பாட்டை மாரி செஞ்சுட்டாங்க, கட்சியில் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்திட்டாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட அந்த தலைவர்கள் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி சாதி பார்த்து பதவி போடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. மறியல் பண்ணக்கூடிய அளவுக்கு, போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தாவேக்காவில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கவனித்த வரைக்குமே பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம பார்க்க முடிகிறது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே கட்சியிலிருந்து பதவி நீக்கம், கட்சி பொறுப்பு போகிறதுல காசு வாங்குறாங்க அப்படிங்கிறது, பெண்கள் குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கன்னா தாவேக்காவில் பெண்களுடைய உரிமையை பற்றி, அதே போல் சாதி பேதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை விட்டுட்டு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்களால வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கட்சியின் மீதும் விஜய் அவர்கள் மீதும் மக்கள் எந்த மாதிரியான ஒரு தாட்டுக்கு வருவாங்க, எந்த மாதிரி சிந்தனையில் அவங்க மாறும், என்ன மாதிரியான தவறான ஒரு உதாரணமாக மக்களுடைய மனதில் அது பதியுங்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கோ இல்லை இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவர்களுக்கோ தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியல. சமீபத்தில் திருச்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த அருள்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, கட்சியினுடைய பொறுப்பு போடுறாங்க இல்லையா, கட்சியில் இந்த மாவட்ட பொறுப்பு இந்த மாதிரி பொறுப்புகள் போடும்பொழுது 10 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்போவே நம்ம பலரும் கட்சிக்கு பொறுப்பு போடுறதில் காசு வாங்குறாங்க, இவங்களும் திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னாங்க, எல்லா பிற கட்சிகளுக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு திராவிட கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாக நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்ற ஒரு விமர்சனம் அந்த டைம்லேயே வந்துச்சு. அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் நேற்று நடந்த பிரச்சனை, தூத்துக்குடியை சேர்ந்த அஜித் ஆக்னல், ஏன்னா இவங்க கடந்த ஜனவரியில் இருந்து அஜித் ஆக்னலுடைய பெயர் பல்வேறு செய்திகளில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க தான் மாவட்ட பொறுப்பாளராக மாற போகிறாங்க, கட்சியில் ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி வரைக்கும் அவங்க கட்சிக்காக செலவு செஞ்சுருக்கிறாங்க. கட்சியினுடைய அதாவது கன்னியாகுமரியில் தூத்துக்குடியில் இவங்க கட்சியை அறிமுகப்படுத்தி அதை பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போனதே அஜித் ஆக்னலும் அவருடைய டீமும் தான் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அதே அஜித் ஆக்னல் விஜய் அவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்பாக பனையூரில் அவரோட காரை மறியல் பண்ணக்கூடிய அளவுக்கு, கட்சி அலுவலகத்துக்கு வெளியே உட்காந்து அஜித் ஆக்னலோடு சேர்ந்து ஒரு 20-25 பேர் வெளியே உட்காந்து மறியல் பண்ணக்கூடிய அளவுக்கு, போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அஜித் ஆக்னல் ஏதோ கட்சி பிரச்சனை, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்கான தாவேக்காவில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கவனித்த வரைக்குமே பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண் என்ன காரணம் என்ன ஏதுங்கிறதே முழுசாக வெளியே சொல்ல விடாத அளவுக்கு விஜய் நடந்துக்கிறாருங்கிற மாதிரி விமர்சனங்களை திமுகவுக்கு இன்னைக்கு ஹிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த நிகழ்வு செஞ்சிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சிக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், இதில் எஸ்டிஆர் சாமுவேல் அப்படிங்கிறவருக்கு கட்சி பொறுப்பை போடுறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு போட்டுட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன தெரியும், அவர் ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, அப்படின்னா அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குன்னு பார்த்தா அமைச்சர் கீதா ஜீவனுடைய உறவுக்காரங்களை சம்பந்திகளோட உறவு முறையில் வராரு. கிட்டத்தட்ட கீதா ஜீவனுடைய உறவுக்காரர் அவர், திமுகவினுடைய அமைச்சர். இவருடைய தம்பி இருக்கார்ல, இவர் சொந்த சகோதரர் தமிழ் மாநில காங்கிரஸில் பொறுப்பில் இருக்கிறார். குடும்பமே திமுகவினுடைய குடும்பமாகத்தான் இருந்தது இந்த எஸ்டிஆர் சாமுவேலுடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் கட்சியினுடைய விஜய் மக்கள் இயக்கத்துடைய ஏதாவது ஐடி கார்டு வச்சிருக்கிறார், இல்லை கட்சியை பற்றி ஏதாவது தெரியுமா, இல்லை தளபதி விஜய் அவங்க சொல்கிறாங்க, அந்த போராட்டத்தில் மறியலில் ஈடுபட்டவங்க சொல்கிறாங்க, தளபதியை பற்றி ஏதாவது தெரியுமா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை கூப்பிட்டு வச்சு கட்சி பொறுப்பு போடுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் புஷியானந்த் தான் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் புஷியானந்தின் மீது வைக்கப்படுகிறது. அஜிதா அவருடைய எங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம செய்தி ஊடகங்களில் பார்க்கும்பொழுது, அதே மாதிரி சிலர்கிட்ட நம்ம தூத்துக்குடியை சார்ந்தவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜிதாவுடைய அண்ணன் பில்லா ஜெகன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆரம்ப காலகட்டத்தை மக்கள் இயக்கமாக இருந்த டைம்லேயே அவர் திமுக கட்சியில் இருந்தார். ஆனால் இருந்தாலும் விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில்
ஜெகன் அவர்களுக்கும் அதே போல் புஷியானந்த் தாவிகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக தான் அண்ணன் கூட இருக்கிற பகையில் தான் நீ வந்து அஜித் தங்கச்சியை சகோதரியை வந்து சேர்க்காம அவரது பொறுப்பு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். பட் இருந்தாலும் அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புஷியானந்த் பொறுப்பு போடுறதுக்காக 2 கோடி ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது, ஒருவேளை அது பொய்யா கூட இருக்கலாம். பட் இப்படியும் ஒரு செய்தி வந்ததுங்கிறதும் கூடுதலான இதில் வந்து இதையெல்லாம் கேட்டு தான் அஜித் ஆக்னல் விஜய் அவர்கள்ட்டே நம்ம முறையிடலாம், கட்சியினுடைய தலைவர்கிட்டே முறையிடலாம்னு சொல்லி வந்ததாகவும் செய்திகள் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு. பட் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை காரையை மறிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணலாம், அவங்க வந்து திமுகவில் இயக்கப்படுறாங்கன்னு சொல்லி எந்த கட்சிக்காக போராடிக்கிட்டு எனக்கு பொறுப்பு கொடுங்க, இந்த கட்சிக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த கட்சியை கொண்டு போனதே நாங்கள் தாங்கிற அளவுக்கு பேசக்கூடியவங்களை இன்னைக்கு திமுகவுடைய டீமாக மாற்றி வச்சு கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களே. எனக்கு தெரிஞ்சு அது பண்ணது உண்மையிலேயே புஷியானந்துக்கும் அஜித் ஆக்னலுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருந்துச்சுன்னா இந்த விமர்சனம் எல்லாம் பண்ணதெல்லாம் புஷியானந்த் அவர்களுடைய ஆட்களாக தான் இருக்கும். வேறு யாரும் இதுக்கு பேசுறதுக்கான வேலையே கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஹிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையும் செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களில் இந்த 2 பேர் பேசுவாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரியல, அவங்க வந்து வீடியோ போட்டு வச்சுருக்கானுங்க. அஜித் ஆக்னலுக்கு ஏன் தெரியுமா பொறுப்பு கொடுக்கல விஜய், ஏன்னா அவங்க பேர்லேயே அஜித்னு ஒன்று இருக்குது, அஜித்தான்னு இப்படி கொடுப்பாரு அவர் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கக்கூடிய வகையில் ஒரு. ஏன்னா இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, பெண்கள் முன்னிலைப்படுத்தி எந்த பொறுப்புமே அதில் இல்லை. தாகிரான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர் சம்திங் ஏதோ பொறுப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தாவேக்காவில். அவங்களே வந்து ஏதோ ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் மாதிரி தான் அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்ககிட்டையும் பெண்கள் இருக்காங்க பாருங்கன்றது காட்டுறதுக்காக ஸ்டேஜ் செட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் மாதிரி தான் அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்ன கலப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள என்ன செய்ய விட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி தொடர்ச்சியாக பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியிலிருந்து வெளியே வந்த சிலரும் இதை விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி இப்போ அஜித் ஆக்னல் மாதிரியான ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது பிறருக்கு இதை பொதுவெளியில் எப்படி பார்ப்பாங்க. ஏன்னா தாவேக்கான்றது பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இப்படி பெண்ணுக்கு எதிராக இப்படி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க, கட்சியில் உழைச்சவங்களுக்கு எங்கள் மரியாதை இல்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க, இல்லை எதிர்கட்சிகள் இதை எப்படி கையில் எடுத்து இதையெல்லாம் எந்த வகையில் வந்து விமர்சனத்தை உட்படுத்தி கட்சியவே காலி பண்ணக்கூடிய வேலை செய்வாங்கன்ற பல விமர்சனங்கள் இருக்குது. இதையெல்லாம் ஏன் விஜய் அவர்கள் கண்டுக்கல அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித் ஆக்னல் என்ன பிரச்சனை இருந்தாங்கன்றதை பற்றிய முழுமையான செய்தி விஜய் அவர்களுக்கு அஜித் ஆக்னல் பற்றிய பிரச்சனையோ அங்கே என்ன நடக்குது கள நிலவரம் என்னங்கிற முழுமையான செய்தியை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அதனால தான் விஜய் அவர்கள் வந்து தவிர்த்துட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நம்ம யோசிச்சு பார்த்தாலும் இதுவும் ஒரு வகையில் இருக்க வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறத கீழே இருக்கக்கூடியவங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. கட்சியில் வந்து புஷியானந்த் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் புஷியானந்த் அஜித் ஆக்னலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கட்சி கட்டுப்பாட்டை மாரி செஞ்சுட்டாங்க, கட்சியில் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்திட்டாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட எந்த தலைவராக இருந்தாலும் சரி அந்த தலைவர்கிட்ட சொன்னால் அந்த தலைவர்கள் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கிற இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் உண்மையிலே விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்கள்ட்ட தான் இவங்க பிரச்சனையே, புஷியானந்த் கிட்ட தான் பிரச்சனை. இப்போ அவர் எப்படி போய் இதாங்க பிரச்சனை, அவங்க இப்படி பண்ணாங்க நான் இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அப்போ கட்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்க, பேர் ஏற்படுத்துகிறாங்கிற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அதனால் தவிர்த்திருக்கலாமே ஒழிய விஜய் அவர்களுக்கு இன்னும் முழுமையான செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படலைன்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. இது எல்லா கட்சியிலுமே இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி முதல்வர்கிட்ட கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா விஷயமும் என்ன நடக்குது அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கலைஞருக்கு தெரிஞ்சது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிஞ்சது. பட் ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல அப்படின்னா அதிகாரிகள் எதையுமே கொண்டு போகலை, இவர் கேட்குற இடத்துலையும் அவர் இல்லைன்ற மாதிரியும் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரியான விமர்சனத்தை தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் மீதும் வைக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கடைசி அவங்க என்ன சொல்லிட்டு போனால் கடைசி உயிரோட வரைக்கும் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் வேலைக்கு ஆகாதுட்டு. பட் இது அடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்றதெல்லாம் தெரியல. இதில் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து தொடர் குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சம்பந்தமாக மதுரையினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய விஜய் அன்பன் கல்லானை அப்படிங்கிறவர், அது மதுரை அந்த மாநாட்டிலலாம் அவர் தான் முக்கிய புஷியானந்த் கூட போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் முக்கிய பங்காற்றிய ஒருவர். அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை இந்த ஒரு பெண் பேசுகிறாங்க, தாவேக்காவை சார்ந்த சத்யா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதில் பணம் வாங்கி வந்து நலத்திட்ட உதவிக்கு பணம் வாங்குறதா சொல்லிட்டு அவர் வந்து அதை ஒழுங்காக செய்ய மாட்டுறாரு, அதில் வந்து ஏமாற்ற இப்போ காசெல்லாம் வாங்கிட்டு நான் நிதி உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கிட்டு அதை ஏமாத்துறாருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த மாதிரி சென்னையிலையும் சேப்பாக்கம் ஏரியாவிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே
குற்றச்சாட்டை இங்கேயும் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சர் மூர்த்தி கிட்ட பணம் வாங்கிட்டு மக்களுக்கான சமூக பிரச்சனைகளை போராடாமல், எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து செவி கொடுக்காம, போராட்டங்கள் நடத்தாமல், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தாமல், பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்காம அமைச்சர் மூர்த்தி பேச்சை கேட்டுட்டு இவர் வந்து காசை வாங்கிட்டு இவர் வந்து அமைதியாக இருக்கிறார்ன்ற குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதையெல்லாம் உள்ளபடியே கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து விசாரித்து இதில் உரிய நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரியும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே போல் இந்த கல்லாணை என்ன பண்ணுறாருன்னா, கேண்டிடேட் போடுறதுக்கு காசு வாங்குறாரு. ஒரு வட்ட செயலாளர் போடணும்னா 5 ரூபா, 5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாரு. இதில் கோடி கணக்கில் வரைக்கும் பேரெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரியும் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. பெண்களை தொடர்ச்சியாக உருவக்கேலி செய்கிறாரு கல்லாணை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு அட்வொகேட் பெண் அவங்க தான் சொல்கிறாங்க, ஒரு இதில் பப்ளிக் பைட்டில் அவங்க கொடுக்கும்போது ஏதோ ஒரு அட்வொகேட்டை, அந்த அட்வொகேட்டை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி, ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் சொல்லி அவர் கூப்பிட்றாரு, உருவக்கேலி பண்ணி அவர் பேசுகிறாரு, அவங்க குண்டாக இருக்கிறாங்கன்றதை காரணம் காட்டி அதை வச்சு அவர் பேசுகிறாருங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி சாதி பார்த்து பதவி போடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இப்போ இந்த சாதி மத பேதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு விஜய் அவர்களுடைய கொள்கையாகவே வச்சுட்டு இப்படி சாதி பார்த்து பதவி போடுறதுங்கிறது எந்த அடிப்படையில் சரிங்கிறதுலாம் தெரியல. உண்மையிலே அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் கல்லணை மீது கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கு. இதில் அக்னலுடைய விவகாரத்தில் கூட அவங்க மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க, அதனால் இப்போ தூத்துக்குடி இந்த கன்னியாகுமரியான பகுதிகள் என்பது நாடார் சமூகம் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படிங்கிறதுனால இந்த எஸ்டிஆர் சாமுவேலுங்கிற நாடார் சமூகத்தை சார்ந்தவர், அதனால் அவரை போட்டால் சாதிய வாக்குகளை நம்ம வாங்கலான்ற ஒரு கணக்கு பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருந்தாங்க பொதுவெளியில். ஸோ அதுவும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லா கட்சியுமே செய்கிறாங்க, அப்போ நாங்களும் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தாவேக்கா எந்த நிலைப்பாடை எடுத்தாங்களோ அந்த நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு அவங்க உறுதியாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக தான் பொதுமக்களுக்கும் பொதுவெளியிலையும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் அஜித் ஆகினுடைய விவகாரத்தில் சாதி ரீதியான பார்வை, புஷியானந்துக்கு ஏதோ பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, ஒருத்தரோட தனிப்பட்ட பிரச்சனைனால ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியே கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய விஷயம். இப்போ சம்மந்தப்பட்ட அந்த எஸ்டிஆர் சாமுவேல் திமுக அமைச்சருக்கு நெருக்கமானவங்க அப்படின்னா அந்த இடத்த திமுகவை ஜெயிக்கிறதா அவர் முன்னிலைப்படுத்துவாரா இல்லை தாவேக்கா ஜெயிக்கிறத முன்னிலைப்படுத்துவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இவ்வளோ கான்ட்ரவர்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நபரை எதுக்கு கொண்டு போய் வைக்கணுங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அந்த அஜித் ஆகனல் அவங்க பண்ண போராட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து ராஜ்மோகன் பேசுகிறாரு, ஒரு பக்கம் வந்து சிடிஆர் நிர்மல் பேசுகிறாரு, நீங்கள்லாம் வேணாம் தளபதி வர சொல்லுங்கன்ற அளவுக்குலாம் அவங்க வந்து இன்றைக்கி நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு பேசக்கூடிய ஒரு கட்சியில் தொடர்ச்சியாக இது மாதிரியான பிரச்சனைகள், பெண்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க, பதவி கொடுக்கணும்னாலே பேரம் பேசுகிறாங்க, கோடிக்கணக்கில் பேரம் பேசுகிறாங்கன்ற மாதிரி பிரச்சனை என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலாக இருக்காதுங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் லாபி, ஆளுக்கு ஒரு லாபி, புஷியானந்துக்கு ஒரு லாபி, ஜானவர்கே சாமிக்கு ஒரு லாபி, ஜானவர்கே சாமியெல்லாம் இதோட நிறையவே பண்ணியிருக்கிறதாலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி லாபியெல்லாம் வச்சுக்கிட்டு தங்களுக்கு யார் தேவையோ, தங்களுக்கு யார் வந்து இவங்க பேரம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உள்ளே கூட்டு வச்சிங்கன்னா கட்சி எங்கே விளங்கும்? கட்சி விளங்கவே விளங்காதுங்கிறத தான் விளக்கப்படுத்துகிறாங்க சமூக வலைதளங்களில். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் தாவேக்கா சுற்றி போய்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி சரி கட்ட போகிறாரு? உண்மையிலே இது வந்து இல்லை முதல்வர் ஸ்டாலின் மாதிரி எதையும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படியே தான் இருக்க போகிறாரா, இல்லை இறங்கி இது எல்லாத்தையும் கலைத்து சரியான முறையில் கட்சியை வழிநடத்துவாராங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.